டிவிக்கேனா விஜய் சார் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். தமிழக வெற்றிகளை விஜய் சார் விட்டு கொடுக்க மாட்டோம். 2027ல விஜய் சார் வருவாரு. விஜய் சாருக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கும், கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கலராசியோட சப்போர்ட் இருக்கும். டிவிக்கே வரணும். ஏன்னா ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு யாருமே இல்லைண்ணா. நான் படிச்சிருக்கேன், நான் வந்துட்டு இன்ஜினியர் முடிச்சிட்டேன். நான் ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு வேலை கிடைக்கல. நான் டைலர் ஷாப் வச்சிருக்கேன். படம் வந்து நாடு ரத்தம் சதை நரம்பு எல்லாம் இருக்க வந்து இப்படி ஒரு படமே எடுக்க முடியும். இது உண்மையிலே பியூர் ஃபேன் பாய் சம்பவம். ஜிவி சொல்லவே வேண்டியதில்ல. வேற மாதிரி வந்து பிஜிஎம் ஸ்கோரு சாங்ஸ் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்குது. ரீமிக்ஸ் சாங்னா அது இந்த படத்துல தெளிவா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி கதை ஸ்டோரி டைரக்ட் ஸ்கிரீன் பிளே எல்லாமே நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஆதிக்கு வந்து ஒன்னும் பெருசா இது பண்ணல. ஆனா எங்க ஆளை வச்சு எடுக்கிறது வேற மாதிரி இருக்குது. எங்களுக்கு இன்னைக்கு திருவிழா எல்லாமே இன்னைக்கு மட்டும்தான் இருக்கும். மற்ற ரசிகர்கள் எல்லாம் இருக்கும். தரம் முழுக்கமும் எங்க ஆள் மட்டும்தான். தமிழ்நாட்டில் நாங்க மட்டும்தான். தமிழ்நாடு அஞ்சு பத்து அஜித்ரா கெத்து எல்லாம் வெத்து. அஞ்சு பத்து அஜித்ரா கெத்து. அறம் செய்ய விரும்பு அஜித் பக்கம் திரும்பு. அறம் செய்ய விரும்பு அஜித் பக்கம் திரும்பு. எல்லாருமே 1000 பேர் தியேட்டருக்கு முன்னாடி நாங்க மட்டும்தான். இன்னைக்கு தலை உழைக்கிறவங்க மட்டுமே இருப்பாரு. எங்க ஆள் எங்கேயுமே வேற ஆடியோ ஷோ வைக்கிங்க எங்க எதுவுமே சொல்ல. எங்க ஆளுங்க நல்ல வழியில தான் கூட்டிட்டு போறாரு. தண்ணி வந்து தம்மு எனக்காக விட்டேன், தண்ணி என் மனைவிக்காக விட்டேன். ஆனா வயலன்ஸ் வந்து என் பையனுக்காக விட்டேன். இருந்தாலும் போன படத்துல விட்டுவேன், போன தடவை எங்களால் மட்டும்தான், நாங்க மட்டும்தான். நாங்களும் எல்லா தலைக்காக விட்டோம். என் பேர் சக்தி. நாங்களே பிரேக் பண்றோம். Ajit Kumar, I'm in Ajit Kumar team. I watch him every morning. He's the greatest actor in the world. I like you, Ajit Kumar. Bye. Ifras. நாங்க ரெண்டு பேரும் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறோம். FDF ஃபர்ஸ்ட் டைம் இவன் வந்து அஜித்தோட இது பார்க்க போறான். ஏகே மாதிரி ஒரு ஸ்டார் ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஏகே தான். சோ ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அஜித் ஆக்சுவலா விடாமுயற்சி படம் நாங்க எதிர்பார்த்த அளவு கிடைக்கல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா கொடுத்தாரு. இந்த குட் பேட் ஆக்லி வந்து அந்த படம் எங்களுக்கு பிடிக்கல. உண்மையில யாருக்கு பிடிக்கல. இந்த குட் பேட் ஆக்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் எடுத்துறல. டைரக்ட் பேர் நான் சொல்ல விரும்பல. இந்த படம் தரமா கொடுத்திருப்பாரு நம்புறோம். படத்தை உள்ள போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், படம் பார்க்க வேணாம். ட்ரைலரே சொல்லிட்டாருண்ணா. அவரு ட்ரைலரே சொல்லிட்டாருண்ணா. படம் நல்லா இருக்கோ இல்லையோ, ட்ரைலர்ல பாத்தீங்களா தலையோட மாஸ் லுக்கு, வாலி, பில்லா, அசல், மாங்காத்த எல்லாமே வந்துருச்சு. வேற லெவல்னா. ஆனா உண்மையாலுமே நான் ஓப்பனா சொல்றேன், எத்தனையோ பேருக்கு யாரு வேணா ரசிகரா இருக்கலாம். ஆனா உண்மையாலுமே அஜித் சாருக்கு நாங்க ரசிகர் கிடையாது, தொண்டர்கள். நாங்களாம் தொண்டர்கள். ஆக்சுவலா இப்ப வந்துட்டு உண்மையில நீங்க போடுவீங்களா கண்டிப்பா. டிவிக்கேனா விஜய் சார் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். தமிழக வெற்றிகளை விஜய் சார் விட்டு கொடுக்க மாட்டோம். 2027ல விஜய் சார் வருவாரு. விஜய் சாருக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கும், கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கலராசியோட சப்போர்ட் இருக்கும். டிவிக்கே வரணும். ஏன்னா ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு யாருமே இல்லைண்ணா. நான் படிச்சிருக்கேன், நான் வந்துட்டு இன்ஜினியர் முடிச்சிட்டேன். நான் ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு வேலை கிடைக்கல. நான் டைலர் ஷாப் வச்சிருக்கேன். நான் பச்சை குத்தி இருக்கேன். இல்ல அஜித் சார் சொல்ல. நான் டைலர், நான் இன்ஜினியர் முடிச்சிட்டேன். எனக்கு கம்யூனிகேஷன், எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப பேச வரும். ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. டிவிக்கே வரணும்னா நான் எனக்கு 26 வயசு ஆயிருச்சு. எனக்கு கல்யாணமே குழந்தை இருக்கு. இருந்தாலுமே படிக்கிற பசங்களுக்கெல்லாம் எங்களோட சப்போர்ட் இருக்கணும். டிவிக்கே வரணும். என் பேர் தினேஷ்குமார்னா. எங்களோட சப்போர்ட் இருக்கணும். கண்டிப்பா தல பொங்கல்னா சித்திர தீபாவளி, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு ஃபேன் பாயா வந்துட்டு இது வரைக்கும் அஜித் வந்து யாரும் இந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் பண்ணது கிடையாது. ஒரு நல்ல நாங்களா ஃபேனுன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா தான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபேனா எங்களுக்கு எல்லாத்தையுமே வேற லெவல்ல ஒரு மோட்டிவேஷன், வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த படத்துக்காக வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். என் பேர் கோகுல்ங்க. நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்ம கங்கா தேட்டர்ல இருக்கோம். பாத்தீங்கன்னா மணி 8 மணி ஆச்சு. பாத்தீங்கன்னா கிரௌட பாருங்க, வேற லெவல கொண்டாடிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர் வந்து தலையோட கோட்டையா வேற லெவல கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஏகே சார் இந்த மாதிரி பார்க்கணும் தான் எல்லாரும் ஆசைப்பட்டோம்.
ரொம்ப நாள் கழிச்சு படம் வருது. ஒவ்வொரு ஃப்ரேமும் சார் செதுக்கி இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. கடவுளே அஜித். ஃபேன் பாய் சம்பவம் தான் ஃபுல்லா படம் ஃபுல்லா. அவர் போடுற காஸ்டியூம் மாதிரி போட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு செலவாச்சு? எங்க போய் எடுத்தீங்க? 1000 ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு ஷர்ட்டா? கரூர்ல ஆர்டர் பண்ணோம் ப்ரோ. எத்தனை ஷர்ட் ஆர்டர் பண்ணீங்க? நாங்க 7 பேர் ஆர்டர் பண்ணோம். பசங்க காலேஜ் வரைக்கும் வருவானுங்க ப்ரோ. நாங்க வந்துட்டோம் ப்ரோ. எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஆமா, ஏகே சார் மட்டும்தான். ஏகே தான். கடவுளே அஜித், கடவுளே அஜித், கடவுளே அஜித், கடவுளே அஜித். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.